ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். வயலில் ஆத்தூர் கிச்சிலி சம்பா விதைச்சிருக்கேன். இப்போ மழை பெஞ்சு தண்ணி பாய்ச்சினதில்லை, இப்போ மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. வயலில் அந்த சாரணை திக்கிற களை, கோரை, பெரும்புல் நிறையா இருக்குது. நம்ம களைக்கொல்லி பயன்படுத்த மாட்டோம். அதனால் அந்த களையை ஆட்கள் விட்டு களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் ஒரு 9 பேர் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. பிடுங்கி போட்டு அந்த கும்மலை ஃபுல்லாக, அந்த களைகளை ஃபுல்லாக நாங்கள் வெளியேற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த களை நேற்று பிடுங்கி போட்ட கும்மலுக்கு கீழே பார்த்தா மண்புழு, அதிகமான மண்புழு, பெருசாக அந்த தம்பி எடுத்துருக்கான் பாருங்கள். சின்ன குட்டி மண்புழுலேருந்து இந்த கும்மனை இப்போ நெருக்கி நிறைய அள்ளி வரப்பில் ஏற்றிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மண்புழை பார்த்தோன்னே சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இது நேற்று பிடுங்கி போட்ட கும்மல், நேற்று போட்டது. அதனால் இந்த கும்மல் அப்படியே பெறட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மண்புழு மட்டும் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மண்புழை பாருங்கள், எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதை காட்டு. அப்போ இது எடுங்கப்பா, கட்ட மண்புழு இல்லை, இந்த மண்புழை ஃபுல்லாக எடுத்துக்க. எல்லா மண்புழு எடுக்க பாரு. ஒரு கைக்கு அப்படியே அள்ளு, மொத்தம் அள்ளு, கொச்சக்கம் அள்ளுவா, அள்ளுப்பா, அடி மொத்தத்தையும் அள்ளுப்பா தம்பி. மொத்தமாக அள்ள வர முடியுது. பாரு, இங்கே பாருங்க, ஒவ்வொரு கும்மல்லையும் இப்படி இருக்குது மண்புழு. இதை பார்க்கையில எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ மண்புழுன்னு பாருங்களேன். ஒரு கைக்கு ஒரு குத்து ஒவ்வொரு கும்மலுக்கு இங்கே பாருங்க விழுகுது கீழே. நல்லா ஆரோக்கியமான மண்புழுன்னு சொல்லலாம். கிச்சலி சம்பா தான். களையை எடுத்த உடனே நாற்று அங்கங்கே ரொம்ப கலப்பாத்தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசானவொன்னா இல்லாத இடத்துல எடுத்து வச்சுக்கலான்ட்டு, செலவானாலும் பரவாயில்லன்ட்டு ஆள் விட்டு 2 நாளாக களையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பிடிங்க, இந்த கும்மல்லாம் பாதி கும்மல் கிடக்க பாருங்கள். உள்ளே இந்த பாதி கும்மல் வெளியேற்றிட்டான். அதனால் இயற்கை விவசாயத்தில் செலவு அதிகம்தான், இருந்தாலும் சந்தோஷம், ஆரோக்கியம், இதுக்கு நல்ல நம்மளுக்கு குறைவில்லை. பக்கத்தில் உள்ள வயக்காரங்கள்லாம் செயற்கை விவசாயம் தான் நம்ம சுற்றி. அதை பற்றி அவங்கெல்லாம் உழுதுருக்காங்க. பருத்தியை போட்டுட்டு நம்ம தரிசு புழுதி எடுத்து புழுதி விதப்பு தான் விதைச்சான். விதைச்சி இப்போ ஒரு 20 நாள் இருக்கும். நாற்று இப்போ மழை பெஞ்சு தான் முளைச்சிருக்கு. விட்டு அதெல்லாம் இந்த என் பையன் மண்புழு ஃபுல்லாக பிறக்கி கட்டிக்கிட்டு இருக்கான். அது இந்த புதுசாக ஒரு கும்மலை போய் அந்த பிடிங்கிற பழைய கும்மலை புதுசாக போட்டதில் அவ்வளோவா கம்மியாக தான் இருக்குது. பழைய கும்மலை கிளச்சோம்னா குத்தாக இருக்குது மண்புழு. இதை பார்க்குற மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். என்ன வீடியோ காட்டு. இந்த தம்பி என்னையே காட்டுறான், காட்டுப்பா. தெரியுறேன் நான், தெரியுறீங்க, ஃபுல்லாக தெரியுறேண்ணா. இயற்கை விவசாயி சந்திரசேகரன். நன்றி.